எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம ஜெனிஸ் வேர்ல்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம அந்த செலிப்ரேஷனுக்காக இன்னைக்கு ஒரு பாயாசம் பண்ண போகிறோம். நொங்கு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நொங்கை வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நொங்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறது நல்லா தெரியும். இந்த மாதிரி நொங்கை நீங்கள் வாங்குங்க. இதே நேரத்தில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற நொங்கும் நான் ஒன்று வாங்கினேன். இந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது கடுக்கான்னு சொல்லுவோம். இதை விட ஹார்டாக வரும். நல்லா விளைஞ்சிட்டுன்னு சொன்னால் இது ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். இது நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் வயிறு வலி வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறத நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அதனால நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இது நல்ல இள நொங்கு. இந்த மாதிரி இருக்கிற நொங்குக்குள்ளே தண்ணி இருக்கும். நம்ம இதை க்ளீன் பண்ணுற டைமில் சில நேரங்களில் ஒழுங்காக எடுக்கலாம், மற்ற நேரங்களில் தண்ணி வெளியே வந்துடும். இப்படி நம்ம எடுத்தோன்னு சொன்னால் அது வந்துடும். பொதுவாக நொங்கை நீங்கள் ட்ரெஸ்ஸில் எதுலையாவது பட்டுச்சின்னு சொன்னால் கரை பிடிக்கும். அதனால் நீங்கள் எது செய்யும் போதோ இல்லை சாப்பிடும் போதோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் இந்த நொங்கு படாமல் பார்த்துக்கோங்க. நொங்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கரெக்டாக சம்மர் சீசனில் நமக்கு நல்ல நொங்கு நிறையா கிடைக்கும். நீங்கள் கிடைக்கிற நேரம்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த தண்ணி இருக்குது இதில். இப்போ நான் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஜெல்லியாக ஒரு மாதிரி லைட் ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த தோடோடு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது கொஞ்சம் துவர்ப்பு தன்மையோடு இருக்கும். அதனால தான் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். 15 நொங்கு போல் எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கிற இந்த நொங்கு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 10 பாதாமை நான் ஊற வச்சு உரித்து எடுத்திருக்கேன். அது கூட இந்த 3 நொங்கை நான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கிற நொங்கை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இருக்கிற நொங்கை நம்ம வெட்டி போட்டுடலாம். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கிற 1 லிட்டர் பாலை நான் ஆட் பண்ணுறேன். பால் நமக்கு நல்லா கொதிக்கட்டும். நொங்கை இப்படி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அந்த பால் சூடாக இருக்கிற டைமில் நம்ம இதை போட்டு கொஞ்ச நேரம் பாலில் இதை கொதிக்க விடலாம். நொங்கை ஆட் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இங்கு பாதாம் அது கூட நான் கொஞ்சமாக பால் விட்டு நான் இதை அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கரைச்சி விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். மெதுவாக நம்ம விடும்போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விடுறச்சேன் ஈவனாக அது பாலில் மிக்ஸ் ஆகும். இது ஆட் பண்ணோடனே பால் கொஞ்சம் நமக்கு திக்காகும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக கீழே கிளறிட்டே இருங்க, அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நமக்கு குக் ஆகட்டும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தாவை நல்லா ஒன்றுக்கு பாதியாக தட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய நொங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். நம்முடைய சுவையான நொங்கு பாயாசம் ரெடி. சுவையான நொங்கு பாயாசம் ரெடி. சுவையான நொங்கு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். ரெகுலராக நம்ம செய்கிற பாயாசத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே நேரத்தில் நமக்கு டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.